மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லாததோடு மத்திய அரசு ஒதுக்கும் நிதியையும் தமிழக அரசு மறைத்து வருவதாக குற்றம் சாட்டிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தேர்தலுக்கு பின் கமல்ஹாசன் தொகுதி பக்கமே தலை காட்டவில்லை எனவும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வரும் ராசா தனது பெயரை அப்யூசிங் ராசா என மாற்றிக்கொள்ளலாம் எனவும் விமர்சித்தார். பல்வேறு இடங்களில் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடன் கிடைக்கின்ற நிதியுதவி எல்லாத்தையுமே மறைக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள் தமிழகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடக்க விழாவிற்கே பிரதமர் வந்துதான் தொடங்கி வச்சார். ஆனால் கோவையில் நடைபெற்ற இந்த போட்டிகளுக்கான விளம்பர பலகைகளில் எங்கேயும் பிரதமருடைய படமே இல்லை. அதற்கு பின்பாக அதை பற்றி நான் கேள்வி எழுப்பினேன். இதை பற்றி அறிக்கை கொடுத்ததற்கு பின்பாக அவசரமாக பிரதமருடைய போட்டோவை தனியாக எடுத்துட்டு கொண்டு போய் ஒட்டிட்டு வராங்க. இவங்க திட்டத்தை தான் ஒட்டுறாங்கன்னா கடைசியில் பிளக்ஸ்லயும் பிரைம் மினிஸ்டர் போட்டோவை ஒட்ட தான் பண்றாங்க.